சகோதரர் ஸ்டான்லி மோகன் அவர்கள் கடந்த 43 வருடங்களாக ரோமர் 15:21 படி கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையில் ஒருமுறை கூட அறிந்திராத மக்களுக்கு இயேசுவை அறிவித்தும் சமூக நலப்பணிகள் மூலமாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தியும் வருகிறார். வருடத்திற்கு 2 முறை வட இந்தியா சென்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறார். திருச்சபைகளிலும் எழுப்புதல் கூட்டங்களிலும் வாலிபர் மத்தியிலும் கர்த்தருடைய செய்தியை ஜெபத்துடன் பகிர்ந்து வருகிறார். இதோ அவருடைய செய்தி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இந்த வேளையில் கர்த்தருடைய செய்தியை சொல்வதன் மூலமாக சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட பேச வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். நம் ஆண்டவருடைய செய்தியை கேட்கும் பொழுது அதை கேட்கிறவர்களாக மட்டுமில்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே அதை நிறைவேற்றுகிற, அதை கடைபிடிக்கின்ற, கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய நற்செய்திக்கு கீழ்ப்படுகிற அனுபவம் நமக்கு வர வேண்டியது மிக அவசியமான ஒரு காரியம். அப்படி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் தருகின்ற வாக்குறுதிகளை, வாக்குத்தத்தங்களை முற்றிலுமாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி தருவார். நான் போதிக்கின்ற அநேக காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய நடைமுறையில் கையாண்டு போதிப்பவை, ருசித்து போதிப்பவை. அப்படிப்பட்ட போதனைகளில் ஒன்றுதான் இன்று நாம் கேட்கப் போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஓய்வு நாளை முக்கியத்துவத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஓய்வு நாளை செம்மையான முறையில் நாம் கடைபிடிப்போமே ஆனால் கர்த்தர் நமக்கு எப்பேற்பட்ட நன்மையை, ஆசீர்வாதத்தை தருவார் என்பதும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில், அதுவும் இந்த காலங்களில் ஒவ்வொருவருக்கும் தேவைகள் அதிகம் இருக்கின்றன. பொருளாதாரத்தில் ஒவ்வொருவரும் மேன்மையடைய வேண்டிய அவசியம் காணப்படுகின்றது. நல்ல கல்வி கிடைக்க வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கிறோம். நல்ல வருமானமுள்ள வேலை கிடைக்க வேண்டும் என்கின்ற அவசியத்தில் நாம் இருக்கிறோம். நமக்கு தேவையான ஒரு நல்ல இருப்பிடம் நமக்கு அவசியம் என்கிற நிலையில் இருக்கிறோம். நமக்கு வேண்டிய நல்ல மருத்துவ வசதிகள் நமக்கு வேண்டும் என்கிற நிலையில் நாம் இருக்கிறோம். ஒரு நல்ல தரமான வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமையில் நாம் இருக்கிறோம். அப்படி என்றால் நமக்கு ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக தேவை. இந்த உலகத்தில் ஆசீர்வாதம் இல்லாத ஒரு சூழ்நிலை நமக்கு காணப்படுமையானால் யாரும் நம்மை மதிக்க மாட்டார்கள். ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதிக்க ஆவல் உள்ளவராக இருக்கிறார். மேலான ஆசீர்வாதங்களினால் நம்மை நிரப்ப அவர் விரும்புகிறார். இந்த ஏசாயா 58:13-14 வசனங்களை நான் வாசிக்கிறேன். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய்.
பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் இந்த அருமையான காரியத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இங்கே சொல்லி வைத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொன்ன ஒரு காரியத்தை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். அதன் கடைசி பகுதியில் உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக நமக்கு ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 27 முதல் 33 வரை உள்ள அதிகாரங்கள். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் முதல் 33ஆம் அதிகாரம் வரை வாசிக்கும் பொழுது யாக்கோபு கடந்து வந்த பாதை, யாக்கோபினுடைய உழைப்பு, யாக்கோபுக்கு அமைந்த குடும்ப வாழ்க்கை, யாக்கோபு திரளாக பெற்றுக்கொண்ட மேலான ஆசீர்வாதம், யாக்கோபினுடைய உழைப்பின் மீது ஆண்டவர் அருளி செய்த விசேஷித்த ஆசீர்வாதம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 27 முதல் 33 வரை உள்ள அந்த அதிகாரங்கள் முழுவதும் பொறுமையாக நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் அதை வாசிக்க வாசிக்க நம்முடைய உள்ளத்திலே நிச்சயமாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன, கர்த்தர் ஒருவரை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் அதில் அருமையாக தெரிந்து கொள்ள முடியும். ஆதியாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது யாக்கோபு சொல்லுகிறார், அடியேனுக்கு, அதாவது யாக்கோபுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது 2 பரிவாரங்களை உடையவனானேன். இந்தி மொழியில் கூட பரிவார் என்பது குடும்பத்தை குறிக்கும். பரிவார் என்பது ஒரு ஹிந்தி மொழியிலும் கூட அதே அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. பரிவார் என்று சொல்லும் பொழுது பெரிய குடும்பம், 2 பரிவாரம், 2 பெரிய குடும்பங்கள் யாக்கோபுக்கு கிடைத்தது. தகுதியற்ற தனக்கு ஆண்டவர் பெரிய நன்மையை செய்தார். இவ்வளோ பெரிய நன்மையை செய்வதற்கு நான் தகுதியுள்ளவன் அல்ல. நான் 2 பரிவாரங்களை உடையவனாக, 2 பெரிய குடும்பங்களை உடையவனாக, பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றவனாக, ஒன்றுமில்லாமல் கடந்து போன நான், கோலும் கையுமாய் நான் கடந்து போனேன். இப்பொழுது இவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவனாக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த அருமையான யாக்கோபு அங்கே சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் மேலான ஆசீர்வாதம். அந்த மேலான ஆசீர்வாதத்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் யாருக்கு தருவேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கிற ஒவ்வொருவரும் யாக்கோபை போல ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறார். என்னுடைய வாழ்க்கையில் 1981ஆம் ஆண்டு கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கிற காலத்திலேயே ஒரு சிறிய திருச்சபையின் ஊழியராக நான் நியமிக்கப்பட்டேன். கன்னியாகுமரி பேராயத்திலே அப்பொழுது இருந்த பேராயர் கிறிஸ்துதாஸ் அவர்களும் சேகரத்து போதகர் ரெவரண்ட் கிறிஸ்டோபர் தாஸ் அவர்களும் என்னை அந்த ஆலயத்திலே ரெவரண்ட் டி சுந்தர்ராஜ் என்கிற சிஎஸ்ஐ போதகர் மூலமாக அந்த மேலகிருஷ்ணம்புதூர் சிஎஸ்ஐ திருச்சபைக்கு
ஊழியராக, சபை ஊழியராக என்னை நியமித்தார்கள். ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த ஆலயத்திற்கு நான் கடந்து சென்று காலை ஆராதனை முடிந்த பின்பு ஓய்வு நாட் பாடசாலை காரியங்களை எல்லாம் கவனித்துவிட்டு அந்த ஆலயத்தின் வரவு செலவு கணக்குகளை எல்லாம் அந்த ஆலயத்தின் கணக்கர் சொல்ல சொல்ல புத்தகத்திலே, நோட்டு புத்தகத்திலே எழுதி வைத்து கொடுத்துவிட்டு மதியம் 1:30 மணிக்கு ஒரு மதிய ஆராதனை உண்டு, அதையும் முடித்துவிட்டு மாலையிலே சில நேரங்களில் சில திருச்சபைகளில் நடக்கக்கூடிய விசேஷ கூட்டங்களிலே கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படியாக அழைத்திருந்தால் அங்கே சென்று செய்தி கொடுப்பேன். இல்லை என்று சொன்னால் நேராக மாலை நேரத்தில் மருத்துவமனைகளுக்கு சென்று நோயாளிகளை சந்தித்து நானே எழுதி அச்சு செய்யப்பட்டு வைத்திருந்த நோயாளிகளுக்கு ஆதரவான டிராக்டுகளை, கைப்பிரதிகளை, துண்டு பிரதிகளை கொடுத்து அவர்களை சந்தித்து அவர்களுக்காக ஜெபித்துவிட்டு இரவிலே வீட்டுக்கு திரும்புவேன். ஆக ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆலயத்திற்கு ஊழியத்திற்காக செல்கிற நான் இரவில் தான் திரும்புவேன். எனக்கு சம்பளம் எல்லாம் கிடையாது. ஒரு சின்ன டிராவல் அலவன்ஸ் என்று தான் அந்த நாட்களிலே எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. லே வாலண்டியர் என்று சொல்லுகிற அந்த சபை ஊழியர் பொறுப்புக்கு கன்னியாகுமரி பேராயத்தில் ஒரு சின்ன அலவன்ஸ், ஒரு சிறிய தொகை அலவன்ஸாக கொடுப்பார்கள், அவ்வளவுதான். காலை முதல் மாலை வரையிலும் ஆண்டவருக்காக உழைத்துவிட்டு நான் இரவிலே வீட்டுக்கு திரும்புவேன். ஆண்டவராகிய தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே இன்று வரையிலும் கடந்த 45 ஆண்டுகளாக என்னை அபரிவிதமாக ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் நான் போதிக்கிற அநேக காரியங்கள் என் வாழ்க்கையிலே கடைபிடித்து நிறைவேறின காரியங்கள். இந்த உலகத்தில் ஜீவிக்கிற நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் இறங்கி பெரிய நன்மைகளை செய்ய முடியும். இன்றைக்கு பரிசுத்த நாள், அந்த ஓய்வு நாளை நாம் எப்படி ஆசரிக்கிறோம் என்று சற்றே யோசித்து பார்க்க வேண்டும். 1984ஆம் ஆண்டு வட இந்தியாவிலே பசாய் என்கிற இடத்தை மையமாக வைத்து சுற்றுவட்டார கிராமங்களிலே கிறிஸ்துவை ஒரு முறை கூட அறியாத அந்த மக்களுக்கு புந்தேல்கண்ட் ஹிந்தி மொழியிலும் புந்தேல்கண்ட் பாஷையிலும் அவர்களுக்கு கிறிஸ்துவை பல்வேறு விதங்களிலே நானும் என்னோடு கூட இருந்த மிஷனரிகளும் கூறி அறிவிப்போம். ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஆராதனைக்காக செல்ல வேண்டும் என்று சொன்னால் 14 கிலோமீட்டர் சைக்கிள் மிதித்து பபினா என்கிற மிலிட்ரி கேம்ப் இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஆலயத்திற்கு சென்று ஆராதனையில் நாங்கள் கலந்து கொள்வோம். அந்த ஞாயிற்றுக்கிழமை மொத்தம் 64 கிலோமீட்டர் தூரம் நாங்கள் சைக்கிள் மிதிப்போம். அந்த ஆலயத்திற்கு சென்று மீண்டும் வருவோம். மதியம் அந்த பசாய் கிராமத்திலே ஒரு இடத்திலே சிறு பிள்ளைகளை எல்லாம் கூட்டி வைத்து அங்கு உள்ள குடும்பங்கள், பிள்ளைகள் எல்லோருக்குமாக ஒரு ஓய்வு நாட் பாடசாலையை நாங்கள் நடத்துவோம். அதன் பின்பு அங்கிருந்து மாத்தாட்டீலா டேம் அணைக்கட்டு இருக்கிற இடத்துக்கு நாங்கள் கடந்து சென்று மாலையிலே அங்கு சில குடும்பங்கள், பிள்ளைகள் எல்லோருக்குமாக ஒரு ஓய்வு நாட் பாடசாலை, ஒரு ஆராதனை நடத்தி ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் இரவு வரையிலும் ஊழியம் 64 கிலோமீட்டர் தூரம் சைக்கிள் மிதித்து அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவோம். ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய பிரதானமான ஒரு கோரிக்கையாக காணப்படுகின்றது. ஆண்டவராகிய தேவன் மோசேயின் மூலமாக, ஏசாயா மூலமாக, எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக, தீர்க்கதரிசிகள் ஒவ்வொருவர் மூலமாக தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ஒரு பெரிய கோரிக்கை என்று சொன்னால், ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக என்பது. யாத்ராகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது,
ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளையெல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீ ஆனாலும் உன் குமாரனானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் என்று யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நான் ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பத்திலே கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்த ஒரு பாரம்பரியம் கொண்ட குடும்பத்திலே பிறந்தவன் நான். என்னுடைய தாயாரும் நல்ல ஒரு கிறிஸ்தவ சூழலிலே வளர்க்கப்பட்டவர்கள். என்னுடைய தாயாரோடு கூட நான் இருந்த நாட்களிலே என்னையும் என்னுடைய தம்பியும் என்னுடைய அம்மா ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் அவர்கள் விளையாடவோ வேறு எந்த காரியத்தையும் செய்வதற்கோ அனுமதிக்க மாட்டார்கள். ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். ஆலயத்திலே நாங்கள் ஒழுங்காக அந்த பிரசங்கத்தை கவனித்தோமா என்பதை வீட்டுக்கு வந்தவுடனே என்ன வசனம், என்ன பிரசங்கம், என்ன செய்தி என்பதை கேட்பார்கள். அடுத்தது வீட்டிலே இருந்து வசனங்களை, சில சங்கீதங்களை, சில வேதத்தின் பகுதிகளை எங்களுக்கு குறித்து கொடுத்து அதை மனப்பாடம் செய்து கண்டிப்பாக ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். விளையாடவோ வேறு எந்த காரியங்களை செய்யவோ அவர்கள் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார்கள். ஆக அந்த சிறு வயது முதல் எங்களுடைய வீட்டிலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்குரிய நாளாக நம்முடைய சொந்த வேலைகள், சொந்த பேச்சுக்கள், அலுவல்கள் எல்லாவற்றையும் தள்ளி வைத்துவிட்டு அவருக்காகவே அதை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த பாணியிலே வளர்க்கப்பட்டவன் நான். ஆண்டவராகிய தேவன் தொடர்ந்து அந்த பரிசுத்த ஓய்வு நாளை என்னால் முடிந்த வரையிலும் எல்லா பரிசுத்த ஓய்வு நாட்களிலும் அந்த நாள் முழுவதையும் கர்த்தருக்காக அர்ப்பணிக்க, கர்த்தருக்காகவே அந்த நாளை பயன்படுத்தி கொள்ள தேவன் கிருபை செய்தார். அப்படி அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக நாம் ஆசரிக்கும் பொழுது உண்மையிலேயே தேவன் நம்மை யாக்கோபின் சுதந்திரத்தினால் பூஷிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிக்கும் பொழுது, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நீங்கள் ஓய்வு நாளிலே சுமைகளை எடுத்து அவைகளை எருசலேமின் வாசல்களுக்குள்ளே கொண்டு வராதபடிக்கும், ஓய்வு நாளில் உங்கள் வீடுகளிலிருந்து சுமையை வெளியே கொண்டு போகாதபடிக்கும், ஒரு வேலையையும் செய்யாதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களுக்காக எச்சரிக்கையாயிருந்து நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டபடி ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆக ஆண்டவராகிய தேவன் மோசேயின் மூலமாக, ஏசாயாவின் மூலமாக, எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக, இந்த தீர்க்கதரிசிகள் அனைவரின் மூலமாக தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய கட்டளை, ஒரு பெரிய முக்கியமான அறிவுரை, ஒரு வேண்டுகோள், கடைபிடிக்க வலியுறுத்தும் ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால், ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும். 6 நாளும் உனக்காக நீ உழைத்துக்கொள், உனக்காக எல்லா காரியங்களையும் நீ செய்து கொள். ஆனால் ஓய்வு நாளை மட்டும் நீ பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும். அன்றைக்கு உனக்கு பிரியமான உன்னுடைய சொந்த காரியங்கள் எதையும் நீ செய்யக்கூடாது. அப்படியானால் நான் என்ன செய்வேன்? யாக்கோபின் சுதந்திரத்தினால் உன்னை யாக்கோபுக்கு எப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதங்களை, அவனுடைய உழைப்பு அத்தனையும் நான் ஆசீர்வதித்து கொடுத்தேனோ அதே போல உன்னையும் ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கு குடும்ப ஆசீர்வாத கூட்டங்கள், வாலிபர் ஆசீர்வாத கூட்டங்கள் என்று ஆசீர்வாத கூட்டங்கள் என்று நடத்தப்படுகிறது.
மக்களும் அலைதிரண்டு போகிறார்கள். அங்கே ஆசீர்வாதத்திற்கான உண்மையான வழி சொல்லிக் கொடுக்கப்படுகிறதா என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்று சொன்னால், நான் அது போன்ற கூட்டங்களுக்கு சென்று ஆசீர்வாதத்தை பெற ஒரு நாளும் முயற்சி செய்தது கிடையாது. நான் முயற்சி செய்தது ஒவ்வொன்றும் தேவன் தம்முடைய வேத புஸ்தகத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை வாசித்து தியானித்து தெரிந்து அதற்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்ன ஆசீர்வாதத்தை முறையாக நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய உறுதியான எண்ணம். அன்பானவர்களே, நட்பு என்கிற சமூக சேவையோடு கூடிய மிஷனரி பணியை செய்யும் நாட்களில் கூட எங்களோடு கூட இருக்கிற பிள்ளைகளை, ஆர்வமுள்ள பிள்ளைகளை அழைத்து கொண்டு கிராமம் கிராமமாக ஞாயிற்றுக்கிழமை சென்று கர்த்தருக்காக ஊழியம் செய்வோம். சுவிசேஷ பிரதிகளை வழங்குவோம். ஞாயிற்றுக்கிழமை நான் காலையிலே குடும்பமாக ஆலயத்திற்கு சென்று கலந்து கொண்டு பகல் வேளைகளில் என்னால் முடிந்த ஊழியங்களை செய்து மாலையிலே அந்த பிள்ளைகள் மத்தியிலே வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியங்களை சொல்லி ஒரு ஆராதனையை நடத்தி கர்த்தருக்கு மகிமையாக அந்த நாளை நாங்கள் பயன்படுத்துவோம். பரிசுத்த நாளாக, ஓய்வு நாளை கர்த்தருக்கு மகிமையாக நாம் செலவிட வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே இதை பின்பற்ற வேண்டியது அவசியம். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இந்த நாளிலே விசுவாசிகளுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஞாயிற்றுக்கிழமையை அவர்கள் எதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்? சபைகளிலே, அநேக சபைகளிலே ஞாயிற்றுக்கிழமையிலே கமிட்டி கூட்டங்கள் நடைபெறுகின்றன. அங்கே ஆண்டவருக்கு மகிமையான காரியங்கள் பேசப்படுகின்றதா என்றால் ஒரு கேள்விக்குறி. சமீபத்தில் நான் ஒரு செய்தியை பார்த்தேன். ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் பொழுதே கோஷ்டி சண்டை நடந்தது. பாருங்கள், ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும். உனக்கு சொந்தமான காரியங்களை நீ நோக்கக்கூடாது. உன் இஷ்டமாக நீ அன்று செயல்படக்கூடாது. அந்த நாளை நீ பரிசுத்தமாக ஒரு மனமகிழ்ச்சியின் நாளாக நீ கடைபிடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தற்சமயம் சமீபத்தில் நான் பார்த்த துக்ககரமான செய்தி, அதுவும் அப்படியே ஒளிபரப்பப்படுகிறது சோஷியல் மீடியாக்களிலே. ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் பொழுதே கோஷ்டி மோதல் நடக்கிறது. சபைக்குள்ளே, சபை கமிட்டியிலே பகலம் நடக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை நிலைமையை நீங்கள் சற்று கண்ணோக்கி பாருங்கள். எவ்வளவு பரிதாபமான ஒரு காரியம். இன்றைக்கு கிறிஸ்தவம் எவ்வளவு கீழாக போய்கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவம் எவ்வளவு சாட்சியற்ற நிலைமைக்கு போய்கொண்டிருக்கிறது. ஊழியர்கள், சில ஊழியர்களை பேராயம் நியமிக்கிறது, ஒரு சில ஊழியர்களை சபை ஏற்றுக்கொள்வது இல்லை. ஆக அந்த ஊழியர்கள் 2 பேருமாக சபைக்குள்ளே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிறார்கள். பிரச்சனை வருகிறது, சபை பூட்டப்படுகிறது. ஒரு ஊழியர் இன்னொரு ஊழியருடைய அங்கேயே பிடித்து இழுக்கிறார். இவைகளெல்லாம் நடப்பது என்றைக்கு? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்த பின்புதான் பாஸ்டரேட் கமிட்டியினுடைய எலெக்ஷன் நடைபெறுகிறது. அதுவும் ஆலயத்துக்கு உள்ளே நடைபெறுகிறது. பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே நடப்பது அத்தனையும் பெரும்பாலும் ஆண்டவருக்கு விருப்பமில்லாத தீர்க்கதரிசிகள் சொல்லி வைத்த காரியங்களுக்கு எதிரானவைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி குடும்பத்திலே ஆசீர்வாதம் இருக்கும்? குடும்பத்திலே எப்படி மகிழ்ச்சி இருக்கும்? குடும்பத்திலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே எப்படி சமாதானம் இருக்கும்? எப்படி இருக்கும்? வேலூருக்கு பக்கத்திலே ஒரு ஊர் பெருமுகை என்கிற இடத்திலே சபை, சிஎஸ்ஐ சபை பூட்டி கிடக்கிறது. அங்கு ஒரு பிரச்சனை. ஒருத்தர் மேல் ஒருவர் வழக்கு போட்டு சர்ச் பூட்டி கிடக்கின்றது. ஆராதனை தனித்தனியே 2 கோஷ்டிகளும் தனித்தனியே பூட்டி வைத்து வழக்கு போட்டு தனித்தனியே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பரிதாபமான காரியம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படி அந்த சபை மக்கள் அந்த கோஷ்டிகளிடத்திலே காணப்படும்? யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறவராக காணப்படுகிறார்.
எங்களுடைய வீட்டிலே என்னுடைய தாயார் குடும்பத்தில் நடந்த அநேக காரியங்களை, அவர்களுடைய அப்பா யார், அவர்களுடைய தாத்தா யார், அவர்களுடைய பூட்டையா தாத்தா யார் என்றெல்லாம், அவர்கள் என்னெல்லாம் செய்தார்கள், எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் என்று எங்களுக்கு சொல்லுவார்கள், எனக்கும் என் தம்பிக்கும். என்னுடைய தாயார், அவர்களுடைய தகப்பனார், என்னுடைய தாத்தா, அம்மா தாத்தா, மூணாறு என்கிற டீ எஸ்டேட்டிலே வெள்ளைக்காரர்கள் அப்பொழுது நிர்வகித்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஹெட் கிளார்க்காக பணியாற்றியவர்கள். அக்கவுண்ட்ஸ் காரியங்களெல்லாம் அவருக்கு மிகவும் அத்துப்படியான ஒரு விஷயம். அங்கே கல்விக்குரிய வசதிகள் அதிகமாக இல்லாத காரணத்தினால் என்னுடைய தாயாரை அவர்களுடைய பெற்றோர் நாகர்கோவிலிலே பாட்டி வீட்டிலே விட்டு படிக்க வைத்திருந்திருக்கிறார்கள். என்னுடைய அம்மாவுடைய பெற்றோருடைய வீட்டிலே வைத்து படிக்க வைத்திருந்திருக்கிறார்கள். நாகர்கோவிலிலே 16 படி என்று சொல்லுவார்கள். அதற்கு மேலே திரு யோசேப்பு தமிழ் முனிஷியார் என்பதுதான் எங்கள் அம்மாவுடைய அம்மா தாத்தா. அந்த அம்மா தாத்தா பாட்டி இரண்டு பேரும் இருக்கிற அந்த வீட்டிலே 9 பிள்ளைகள். அவருக்கு 12 பிள்ளைகள் இருந்திருக்கிறார்கள். 3 பேர் இறந்து விட்டார்கள். 9 பேர் வளர்ந்து குடும்பமாகி இருக்கிறார்கள். அதில் மூத்த மகள் யோசேப்பு வாத்திய ஆசிரியருடைய, யோசேப்பு தமிழ் முனிஷியாருடைய மூத்த மகள் தான் என்னுடைய அம்மா. என்னுடைய அம்மா சொல்லுவார்கள், எங்கள் தாத்தா பாட்டி வீட்டிலே நின்று நான் வளர்ந்தேன். என்னுடைய தாத்தா டதி பெண்கள் மேல்நிலை பள்ளி என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த நாகர்கோவில் பட்டணத்தின் பள்ளியிலே தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர். ஆனால் அவர் ஆங்கிலத்திலும் மிகுந்த புலமை உடையவர். 6 நாளும் அவர் அந்த பள்ளிக்கூடத்துக்கு சென்று மிக நேர்த்தியாக பாடங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பார். மாலை வேளையிலே பயோனியர் குடும்பம் என்று ஒரு செல்வந்த குடும்பம். அந்த நாட்களிலே பேருந்துகளெல்லாம் பயோனியர் குடும்பத்திடம்தான் இருந்தது. அதன் பின்பு அது அரசுடைமை ஆக்கப்பட்டது. பயோனியர் குமாரசாமி கல்லூரி என்று ஒன்றும் இருக்கிறது. அங்குதான் நான் பிஎஸ்சி 3 ஆண்டுகள் படித்தேன். அந்த பயோனியர் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுப்பதற்காக சென்று விடுவார். அதிகாலை 4 மணிக்கு எழும்பி, தனக்கென்று சொந்தமாக நிலங்கள் கிடையாது, சிலருடைய வயல் நிலங்களை அவர் கிருஷிக்காக பாட்டம் எடுத்து அதிலே ஆட்களை வைத்து பயிர் செய்து அவைகளை பார்ப்பதற்காக சென்று விடுவார். ஆக காலையிலே தான் ஒரு விவசாய காரியத்தை கவனிப்பது, பகலிலே ஆசிரியராக பணியாற்றுவது, மாலையிலே டியூஷன் எடுப்பது. 9 பிள்ளைகளுடைய தகப்பன். அவருடைய மனைவிக்கு வேலை கிடையாது. அவர்கள் ஹவுஸ் ஒய்ஃப், குடும்ப பெண்மணி. 9 பிள்ளைகள். ஞாயிற்றுக்கிழமையானால் காலையில் 4 மணிக்கு எழும்பி சவரன் செய்துவிட்டு அவர் கிராமங்களுக்கு சென்று விடுவார் ஊழியத்துக்காக. கிராமங்களிலே சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஆங்காங்கே சபைகளை கட்டி உருவாக்கினார் யோசேப்பு தமிழ் முனிஷியார். 9 பிள்ளைகளின் தகப்பன். 6 நாள் தன் குடும்பத்துக்காக உழைக்கக்கூடியவர். 7ஆம் நாளை தேவனுக்காக பரிசுத்தமாக பயன்படுத்தியவர். அந்த 9 பிள்ளைகளும் கோடீஸ்வரர்கள். அந்த 9 பிள்ளைகளும் நன்றாக படித்தார்கள். அந்த 9 பிள்ளைகளும் ஆணும் பெண்ணும் உயர்ந்த நிலைமைக்கு வந்தார்கள். அந்த சந்ததி முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அவருடைய மூத்த பூட்ட பையன் நான் ஊழியம் செய்கிறேன். அவருடைய மூத்த மகன் சாம் வாத்தியார் புத்தளம் பள்ளிக்கூடத்தில், மிஷன் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருந்தவர். அவருடைய மனைவி திருமதி தாயம்மா அவர்களும் அங்கே ஆசிரியராக இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரே மகன் திரு ஜோ. அவர் அந்த காலத்திலேயே தமிழ்நாடு அரசாங்கத்தின் சிவில் இன்ஜினியராக பணியாற்றியவர். ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம். யோசேப்பு ஆசிரியருடைய தமிழ் முனிஷியாருடைய வாழ்க்கையிலே தேவன் பொழிந்தருளினார். 9 பிள்ளைகளின் தகப்பன். 9 பிள்ளைகளையும் அவர் நல்ல முறையிலே குடும்பமாக்கினார். 9 பிள்ளைகளுடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது.
அவருடைய 91வது வயதில் அவர் இறந்த அன்று நான் நாகர்கோவில் பட்டணத்தில் இருக்கிறேன். ஹோம் சர்ச் பின்னால் இருக்கக்கூடிய கல்லறைக்குள்ளே போன உடனே இடது பக்கத்தில் அவருடைய கல்லறை இருக்கும். அந்த படியில் ஏறின உடனே சபையின் சைடு பகுதியிலே படிக்கட்டுகள் ஏறி உள்ளே போன உடனே இடது பக்கம் யோசேப்பு வாத்தியாருடைய ஜோசப் என்று சொல்லி போட்டு அவரும் பக்கத்தில் அவருடைய மனைவியுடைய அந்த கல்லறையும் இருக்கும். 91 வயது வரையிலும் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர், ஆசீர்வாதமாய் வாழ்ந்தவர். யாக்கோபின் சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன் என்று சொன்ன அந்த ஆசீர்வாதத்தை தனக்கு சொந்தமாக்கி கொண்டவர். காரணம், பரிசுத்த நாளாக ஓய்வு நாளை முற்றிலும் ஆண்டவருக்காக அவர் அர்ப்பணித்து வாழ்ந்தார். இந்த காரியங்களையெல்லாம் என்னுடைய தாயார் எனக்கு சொன்னார்கள். அவர் என்னென்ன நல்ல காரியங்களை செய்வாரோ அவைகளெல்லாம் தன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அவர்கள் புகுத்தினார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். அவர் ஹோம் சர்ச் பக்கத்தில் இருக்கிறது. அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸ், நடந்து செல்கிற தூரத்தில் மிகப்பெரிய சிஎஸ்ஐ ஹோம் சர்ச் இருக்கிறது. அங்கே சென்று அங்கே டீக்கனாராக இருந்திருக்கலாம், அங்கு உள்ள அந்த சபை காரியங்களிலே அவர் கலந்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரை நன்கு அறிந்த அவர் காலையில் 4 மணிக்கு எழுந்து குளித்து சவரன் செய்து தன்னை செம்மைப்படுத்தி கொண்டு கிராமங்களுக்கு சென்று அங்கே தங்கி அங்கே ஊழியம் செய்து மாலையிலே இரவிலே வீட்டுக்கு வருவார். 6 நாட்கள் தனக்காக உழைத்து 7ஆம் நாளில் தேவனுக்காக மகிமையாக மகிழ்ச்சியாக பரிசுத்தமாக ஒரு நாளை பயன்படுத்துவார். அவரை தேவன் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை பொழிந்து 9 பிள்ளைகளையும் நல்ல முறையிலே உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பதற்கு தேவன் கிருபை செய்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆசீர்வாத கூட்டங்களை தேடி நீங்கள் செல்கிறீர்கள். அங்கே உங்களுக்கு எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லித்தரப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையில் இதுவரையிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்களா? என்ன விதமான ஆசீர்வாதம்? சமாதானம் சந்தோஷத்தோடு கூடிய ஆசீர்வாதமா? உபத்திரவம் வேதனை கண்ணீரோடு கூடிய ஆசீர்வாதமா? உங்களுக்கு நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாமல் தத்தளிக்கிற ஒரு ஆசீர்வாதமா? ஆண்டவரை நோக்கி பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுங்கள். தேவன் உங்களையும் உங்கள் சந்ததியையும் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக, மோசேயின் மூலமாக, எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த உலகத்திலே உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே ஆண்டவரே, 6 நாளும் உனக்காக உழைத்துக்கொள், 7ஆம் நாளிலே ஓய்வு நாளிலே அதை பரிசுத்தமாக மகிழ்ச்சியாக எனக்காக பரிசுத்தமாக அதை ஆசரி என்று சொல்லி நீ சொன்னது மட்டுமல்ல, நீ அப்படி செய்யும் பொழுது யாக்கோபை எந்த அளவுக்கு நான் உயர்த்தி ஆசீர்வதித்தனோ, அவனுடைய எல்லா பிரயாசங்களையும் எப்படி பன்மடங்காக அவனுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தேனோ, அதே போல் உன்னுடைய முயற்சிகளை, உன்னுடைய உழைப்பை, உன்னுடைய எல்லா காரியங்களையும் நான் பன்மடங்காக ஆசீர்வதித்து கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் நீர் அதை உணர்த்தி உமக்கு கீழ்ப்படிய செய்யும்படியாக கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளையும், ஒவ்வொரு பெரியவரும், ஒவ்வொரு சகோதரனும், ஒவ்வொரு சகோதரியும் ஆண்டவரே, நான் ஞாயிற்றுக்கிழமையை பரிசுத்தமாக ஆசரிக்க எனக்கு நீர் உதவி செய்யும் என்று சொல்லி கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி நீர் உதவி செய்வீராக. எல்லா தடைகளையும், எல்லா விதமான ஆண்டவரே வேறு சிந்தைகளை நீர் மாற்றும்படி நாங்கள் செபிக்கின்றோம். இதுவரையிலும் ஆசீர்வாதங்களை பெற்றிராத ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கும் வசனத்துக்கும் கீழ்ப்படிந்து உடைய ஆசீர்வாதத்தை அபரிவிதமாக பெற்றுக்கொள்வதற்கான செம்மையான காரியங்களை செய்ய நீர் ஏவியர்களும் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே மிகுந்த மனத்தாழ்மையோடும் விசுவாசத்தோடும் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.